ஹாஸ்டல்லே இருந்துட்டேன். சொந்தக்காரங்க இந்த ஊருக்கு வந்து சும்மா டைம் பாஸ். திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மள வரவிடாம பண்ணியிருப்பார். அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல. 2 3 திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க 2 பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். பேசாதே. ஓ அடி ஏடா ரத்தம் வருது? டேய் என்னடா உனக்கு இங்க வீங்கி போயிருக்கு? ஆமா போடா. டேய் போடா. நீதான் அவசரப்பட. என்ன பண்ணி? இவங்க 2 பேருக்குமே ஒரே நோக்கம் தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அந்த பாயா இருக்கணும்டா. ஏன்னா இந்த விஜய் வந்ததுல இருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால சம கோபத்துல இருக்கிறாங்க என் மேல. கை ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. உங்களுக்கு இங்க ஏத்தி விடுற. அப்படியே சரி யார சொல்லு. இருங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க. ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தியாச்சு. நான் 10 வேலை. யாருப்பா? நான் 10னே. சரிப்பா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி சோறு திங்கறதுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா, இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அவங்க வீட்லயே, அவங்க குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமா கேக்குதான். தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆளுக்கு 50 ரூபா கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சே. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டு. யோ என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. எவ்வளவு அவதூறுகள். இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் விடு. விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு?
அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையா. நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரி எல்லாம் உழைக்கும்னு சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி, ஐயா வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி, ஐயா வாபுசி மாதிரி, ஐயா அழகு முத்துக்கோன் மாதிரி, ஐயா கட்டமொபன் மாதிரி, ஐயா ஒண்டி வீரன் மாதிரி, ஐயா குரூஸ் பெர்னாண்டஸ் மாதிரி. எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. சொல்லாதத செய்ய முடியாததெல்லாம் சொல்லவே மாட்டோம். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சொல்லாததை செய்வோம், அது வேற விஷயம். ஆனா செய்யறத மட்டும் தான் சொல்லுவோம். திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மதுவிலக்கு ஏற்பாகத்தாலும் கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்குரிய சட்டம் தான் என்பதை நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள், திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது நான் முதல்வராகும் போது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்றார். எனவே இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரியும். இப்பவும் நாங்கள் சொல்கிறோம், 7 மாதத்தில் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. இந்த விஜய் அதை சாத்தியமாக்கி காட்டுவான். இத நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு மக்களுக்கு தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சரியா இல்ல? வன்முறை ஏன் தலைவரிச்சு ஆறுது? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. 2.5 வயசு குழந்தைய துள்ள துடிக்க உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் கொன்னானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விளாத்திக்குளம் பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 5 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். அட உங்களதான்ப்பா. நாங்குநேரி பிரச்சனையை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான், போதை பொருட்கள்னால அது நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு. இது மட்டுமா? மணலை திருடுறாங்க, மண்ணை திருடுறாங்க, மலைகளை முழுங்குறாங்க, சட்டவிரோதமா கல்குவாரி நடத்துறாங்க, மணல் மாஃபியா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர்ஸ் கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஆட்சி முழுக்க ஊழல்லே ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கேப்பீங்க? அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். நாமெல்லாம் கில்மா பாய்ஸ் கேப்பா. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார்,
நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார்.